குடிச்சிட்டு வளர்ற கம்யூனிட்டி. அவன் என்ன பேசியிருக்கான் பார்த்தீங்களா? அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். இவர் அதை விட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்ற. ஆமா, எனக்கு நயன்தாரா போகணும். இவர் கனவு நிறைவேற்றா? பைத்தியக்காரன். ஏற்கனவே நம்ம கொடுத்தாங்க ஹாட் பாக்ஸ், அதெல்லாம் 100 ரூபாய்க்கு வைக்கலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலையே கொடுத்துருக்காங்க. எப்படா பாவாடை இல்லாம கட்டுறது? பொம்பளை எல்லாம் கேட்கறாங்க. பெண்களுக்கு உன்ன மாதிரி மூக்குத்தி இருக்கா, கம்மல் இருக்கா, நீ விட்ட புருஷன் இருக்கான்னு கேட்டிருப்ப. நடவடிக்கையா எடப்பாடி பழனிசாமி எடுக்க பயப்படுறாரு. பக்கத்துல உழவர் சந்தை இருக்குதுங்க, சன்னல் வழியா காமிக்கிறானுங்களா? அதுதான் கத்திரிக்காய். இந்த ஒல்லியா இருக்குது பாரு, அதுதான் முருங்கக்காய். இந்த குண்டா இருக்குது பாரு, இந்த பிள்ளையெல்லாம் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பூசணிக்காய்ங்கிறானுங்களா? தமிழ்நாட்டில் அரசியல் களம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ட்ரெண்டிங் வந்துடுச்சு. ஹீரோ ஆகணும்னா யாரையாவது கொல்ட்டி போட்டாக்கா அவங்க டாபிக் ஒரு 2 நாளைக்கு ஓடும். இந்த ஆதவ அர்ஜுனு ரஜினியை பற்றி பேசுனானா அது ஒரு 2 நாள் ஓடிச்சா. இப்போ சிவி சண்முகம் அவர் ஒரு டாபிக் எடுத்து போட்டார். அப்துல் கலாம் வந்து மாணவர்களே கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார். கனவு காணுங்கள். கனவு காணுங்கள் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பிற்காலத்தில் நம்ம டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், பெரிய போஸ்டிங்லாம் வரணும், சேலஞ்சு படிக்கணும். கனவு காணுவது எல்லாருடைய உரிமை. கனவு காணுங்க. அதே பாணியில் தமிழக முதல்வர் வந்து கனவு காணுங்க, உங்கள் கனவை நினைவாக்கணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு இந்த பாடு ஒருத்தர் இருக்கான் பார், சிவி சண்முகம், குடிச்சிட்டு வளர்ற கம்யூனிட்டி. அவன் என்ன பேசியிருக்கான் பார்த்தீங்களா? என் கனவுல நயன்தாரா வரா, அது படுக்காரை கனவா அவருக்கு வருது, அது ஏற்பாடு பண்ணுவாரான்னு சொல்லி கேட்குறான். பைத்தியக்காரன். திண்டுக்கல் சீனிவாசன் தான் இந்த மாதிரி பேசுவான். திண்டுக்கல் சீனிவாசன் குடிக்காம வளருவான், இவன் குடிச்சிட்டு வளர்றான். அவங்களால நடவடிக்கையா எடப்பாடி பழனிசாமி எடுக்க பயப்படுறாரு. மாதர் சங்கங்கள்லாம் கண்டனம் கண்டவாறு தெரிவிக்குது, நடிகர் சங்கம் கண்டவாறு தெரிவிக்குது, அனைத்து கட்சி பிரமுகர்களும் கண்டவாறு தெரிவிக்கிறான். ஒரு வார்த்தை ஏன் எடப்பாடி சிவி சண்முகம் சொன்ன தவறு அப்படின்னு சொல்லல? ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த கூட்டணியில் இருக்காங்களே பேச வேண்டியதானே? அண்ணாமலை பேச வேண்டியதானே? நயினார் நாகேந்திரன் பேச வேண்டியதானே? ஏன் பேச மாட்டேங்கிறானுங்க? பேயம். அதாவது குஷ்பு கூட கட்டணம் தெரிவிச்சிருக்கான். சினிமா நடிகர்கள்னா கனவு கண்ணின்ற இது வந்து ரசிகர்களுக்கு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் இவர் வந்து இந்த மாதிரி சிவி சண்முகம் நயன்தாரா கமெண்ட்ஸ் அடிக்கிறது பெரிய குற்றம். இது சம்மந்தமாக சட்ட ஆலோசனை பெறத்துக்கு ஆலோசிச்சிருக்கேன், கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு. அநேகமான சட்ட வல்லுநர்கள் கருத்துரை கொடுத்தா ஒன்று ஹைகோர்ட்டில் வழக்கா, எல்லா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக நாளைக்கு டிசைட் ஆகிடும். விரைவில் கைதாவது உறுதி. சிவி சண்முகம். சந்திப்போம் அடுத்த காணொலியில்.